ஓகே, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த இனிய ஆங்கில புத்தாண்டுல எல்லாரும் சீரும் சிறப்பா வாழ, எல்லாருக்கும் நல்வழி பிறக்க, மிகச்சிறந்த புகழையும் பொருளாதாரத்தின் பெறுவதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கட்டும். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாரின் பொறுப்பாக தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா குருமாரின் ஆசீர்வாதம் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் ஆசீர்வதிக்கட்டும். இனிய ஆங்கில புத்தாண்டுல அனைவரும் சீரும் சிறப்புமாய் வாழ, எல்லா விதமான நலன்களையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட, ஒற்றுமையோடு சிறப்ப, பேரும் புகழும் பெற எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும். அனைவரும் சிறப்பாய் வாழ வாழ்த்துக்கள். எனது மானசீகமான ஆசைகள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்திச்சதில் அனைவரையும் சந்திச்சது நன்றி. கடவுள் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஆங்கில புத்தாண்டுடைய நாட்கள் எல்லா நாளும் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் வருவதற்கான வாழ்த்துக்கள். கேள்வி கேட்கலாம். நம்ம இந்த புத்தாண்டு கேள்வியா கோவர்த்தன் தான் கேட்கிறேன். ஓ அப்படிதான் கேட்கிறேன். கேளுங்க சார். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். இப்ப ஒருத்தர் ஒரு துறையில பெரிய வல்லுநர் ஆறாப்புல, அவரே இளம் இது குருவா மாறுறாப்புல, அதாவது யங் மாஸ்டரா மாறுறாப்புல, அவரே எல்லா காலத்திலயும் குருவாவே இருக்காப்புல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு வேணும்? 9ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் நல்லா இருந்தா சரி. சரிங்க குருஜி. 9ஆம் பாவம் நல்லா இல்ல அப்படின்னா அவர் குருவாகிறதுக்கு தகுதி இழந்துறாரு. அந்த குருங்கிற போஸ்ட தக்க வச்சுக்கிறதுக்கு 12ஆம் பாவம் தான் சம்மதிக்குது. 12. இந்த 2 பேரும் கேந்திரத்துல இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், 2 பேரும் திரிகோணத்துல இருக்கலாம். இந்த 2 பேரும் தங்களுக்குள் கெட்டு போகாம இருந்தா ஓகே. குருவா 9ஆம் பாவம், அந்த குருவை தக்க வச்சுக்கிறதுக்கு 12ஆம் பாவம். ஏன் இந்த இடத்துல 12ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய தனிப்பட்ட நேம கெடுக்கிறது 12ஆம் பாவம். உங்களை பத்தி பேசக்கூடிய பொருணி 12ஆம் பாவம். அது கிளியரா இருந்தா தான் நமக்கு பேர் எப்போ காலத்துக்கு குருவா இருப்போம். ஒண்ணு. போன ஜென்மத்தை லக்கணங்கிறது 12ஆம் பாவம். சோ அதுவும் நம்மளோட தொழிலோட கனெக்ட் ஆகணும். அதனால 12ஆம் இடம் நல்லா இருக்கு 9ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் நீண்ட கால குருநாதர்களா இருக்க முடியும். ஓகே. திடீர்னு கோவர்த்தன் சாருக்கு நீண்ட கால குரு மீது ஒரு ஆசை. ஜி வணக்கம் ஜி. வணக்கம் சார். வணக்கம் ஜி. ஜி கருணாநாதனுக்கு ஒரு கிழமையை சொல்றோம். இப்ப அதே கிழமை பஞ்சபட்சியில படுபட்சியோட நாளா வருது. இப்போ அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ஒரு கேள்வி. நம்ம கருணாதனை வச்சு வேலை செய்ய போறது இல்லை, வழிபாடுதான் பண்ண போறோம். அதனால நீங்க வழிபாட்டுக்கு படுபட்சி பற்றி கவலையப்பட வேண்டாம். பஞ்சபட்சியில வேலைதான் செய்ய போறோம், வழிபாடு பண்ண போறது இல்லை. அப்ப படுபட்சியில உங்க பட்சி அந்த அன்னைக்கு இறப்பா இருந்தது அப்படின்னா நம்ம அதை வச்சு வேலை செய்ய போறது இல்லை. வழிபாடுங்கிற ஒரு வேலை கிடையாது முதல்ல. அதனால நீங்க கருணாதனை வழிபாட்டுக்கு பயன்படுத்த போறீங்க, படுபட்சியை செயலுக்கு பயன்படுத்துறது வேற வேற. ஓகே ஜி. ஓகே ஜி. ஜி அப்புறம் இன்னொரு கேள்வி. இப்போ இந்து லக்னத்துல நின்ற கிரகத்தோட காரகத்துவ தொட்டா பொருளாதாரம் வரும்ன்றது ஒரு பாயிண்ட். அதோட தசாபுத்திகள் வரணும். ஓகே ஜி. அந்த கிரகம் லோ டிகிரியா இருந்தாலும் அந்த பொருளாதாரத்துக்கு லோ டிகிரி அந்த காசுக்கா நீங்க உயர் கொடுத்து ஓடுவீங்க. ஹை டிகிரி இருந்தா போய் தொட்டோடனே காசு கொடுத்துரும். ஓகே ஜி. நன்றி. நன்றி. ஐயா வணக்கங்க. சேலத்துல இருந்து கௌதம் பேசுறேன். சொல்லுங்க கௌதம். ஐயா ஒரு லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் எப்படிங்கய்யா வேறுபடுத்திக்கிறதுங்கய்யா? ஒரு கிரகங்கள் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் எப்படி பலன்கள் எடுத்துக்கிறதுங்க? புரிஞ்சிருச்சு. லக்னத்துடைய மதிப்பு 200%, லக்னாதிபதியுடைய மதிப்பு 100%. யார் பலமானது? லக்னம். லக்னம் பலமானது. ஏன்னா உயிரை குறிக்கிறது லக்னம்.
அந்த உயிர் எதெல்லாம் விரும்புது அப்படிங்கிறது லக்கணம். அது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு போலாங்கிறது லக்னாதிபதி. அப்ப லக்கணத்தோடு இருக்கக்கூடிய விஷயத்த உங்களால மறக்கவே முடியாது. உதாரணமா லக்கணத்துல சுக்கிரன் இருக்காருன்னா உங்களால மனைவியை மறக்கவே முடியாது. லக்னாதிபதி சுக்கிரன் தான் மனைவியா இருந்தவங்கள மறக்க முடியாது. இன்னொரு மனைவியை நீங்க ஏற்படுத்திக்கலாம். புரியுதோ? புரியுங்க. இன்னொரு கேள்விங்க. இப்ப எல்டி வந்து 5ஆம் அதிபதியாவோ 9ஆம் அதிபதியாவோ இருந்தா அப்ப ஏதாவது நன்மைகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குங்களா? நிறைய இருக்கு. உங்களால குலம் கோத்திரத்தை மறக்க முடியாது, ஜாதி ஜனத்தை மறக்க முடியாது, பிள்ளை குட்டியில மறக்க முடியாது, தெய்வத்தை மறக்க முடியாது, கற்பனையை மறக்க முடியாது, காதலம் 5ஆம் பாவத்தை கூட உங்களால மறக்கவே முடியாது, 9ஆம் பாவத்தையும் உங்களால மறக்கவே முடியாது. அதுக்காக உங்க வாழ்க்கை நீங்க டொனேட் பண்ற மாதிரி ஆயிட்டு. ஆனா நன்மை செஞ்சுதா தீமை செஞ்சுதான்னு டிஃபரன்ஷியேட் பண்றது எப்படிங்க? அது சந்தோஷமா இருந்தீங்கிறதுதான் நன்மை. வேற செயல்பாட்டுல ஜெயிச்சிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்ல. 5 குழந்தை பெத்துட்டீங்கன்னு சந்தோஷம். ஆனா 5மே கட்டுக்கலகாம வெளியே போயிருந்ததுல மாற்று கருத்து கிடையாது. சொல்லும்போது நான் 5 பையனை பெத்தவன் பெருமையை பேசிக்கலாம். அது பெருமைப்பட பயன்படுது. லோ டிகிரி எப்பவுமே பெருமை பேசுறதுக்கு தான் பயன்படும், நிம்மதியா இருக்கிறத பயன்படுத்தும். அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஐயா இப்ப உபாசன தேவ் வந்து ஐயாட்ட நான் ஜாதகம் போத போல எனக்கு வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சதய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு. ஆனா ஐயா வந்து எனக்கு மயில் மேல் இருக்க முருகனை வந்து உபாசனை பண்ணி சொல்ல சொன்னீங்க. ஏன் அப்படின்னு அதான் ஐயா கேட்குறேன். அந்த மயிலு கீழே பாம்பு இருக்கும். சதய நட்சத்திரங்கிறது படுத்து படம் எடுக்கிற பாம்பு. சரிங்கய்யா சரிங்கய்யா. அப்ப முருகன் உபாசனை இன்னொரு முருகன் வராது, வேலும் மயிலும் வரும். அது ஒரு நிழலுக்கு ஒரு உருவம் வராது. நம்ம மயிலை கும்பிட்டோம்னா முருகன் ஆட்டோமேட்டிக் ஞாபகத்துக்கு வருது, அவ்வளவுதான். அதுக்காக சரிங்க சரிங்க. சொல்லுங்க. 2024 நியூமராலஜி பிரகாரம் 8ஆம் நம்பர் வருதுங்கய்யா. சரி, நீங்க 24 ஏன்னு போட்டுக்குங்க, 9 வரட்டும். இன்னொன்னு என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு 2024 போடுறப்ப நியூமராலஜி பிரகாரம் 96.3% வருதுங்கய்யா. சரி, அதே 1/1/2024 இன்னைக்கு பார்த்தோம்னா 70% வருது. அப்ப அந்த வருஷம் அந்த நியூமராலஜி பிரகாரம் ஒரு வேலை செய்யுமா? அது கண்டிப்பா வேலை செய்யும். ஒவ்வொரு இயருக்குமே உங்க பிறந்த கால ஜாதகத்துடைய அளவு மாறிக்கிட்டே வரும். ஒரு வருஷம் மாதிரி ஒரு வருஷம் இருக்க சான்ஸே இல்லை. அதனால இந்த வருஷம் உங்களோட வேல்யூ எப்பவுமே நியூமராலஜில 60% மார்க் இருந்தாலும் குட். அந்த வருஷத்தை மட்டும் எடுத்துக்கலாங்களே, தேதி மாதம் வருடம் 3 எடுத்துக்கணும். பிறக்கக்கூடிய அந்த வருடம் பிறக்கக்கூடிய நாளை நம்ம சேர்த்துட்டு தான் சொல்லணும். வெறும் வருஷத்தை மட்டும் பார்க்க கூடாது. உண்மையில நமக்கு என்னைக்கு பிறத்தும் இருந்ததுன்னா, நீங்க உதாரணமா 20/5 பிறந்தீங்கன்னா 20/5/2024 தான் எடுத்துக்கணும். அதான் அந்த இயர்லி சார்ட் போடக்கூடிய காட்டம். வருஷ ஜாதகம் அப்படிங்கிறது நீங்க பிறந்த ஒரு வருஷமும் சூரியன் ஒரு டிகிரி நகர்றதாக ஐதீகம். அதன் அடிப்படையில் நியூமராலஜி பாக்குறவங்க இருக்காங்க. உதாரணமா நான் இப்போ 1920 பிறந்திருந்தேன்னா ஒரு வருஷமா கடந்து 2020 53 டிகிரி சூரியன் கடந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி வைக்கணும். 53 நாளை சேர்த்து பார்க்கணும். அதுதான் கரெக்டான நியூமராலஜியான வருஷ ஜாதகம். இவர் சும்மா ராசி பலன் மட்டும் பார்க்கணும்னா அந்த வருஷத்துக்கான கிராஃப்டை பார்த்து சொல்லலாம். நல்லா மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. வருஷ ஜாதகம் அப்படின்னா என்ன, அது வருஷம் எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு தோணும்னா, ஒருத்தர் 20/5/1970 பிறக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். இப்ப அவருக்கு 53 வயசாச்சுன்னா இந்த 20/5/70 இந்த 53 கூட்டணும். 53 நாளை கூட்டணும். அப்படின்னா 20 53 கூட்டி பாருங்க. எந்த தேதி வருதோ அந்த தேதிக்கான பிறந்த கால ஜாதகத்தை போடுங்க. அப்ப பாத்தீங்கன்னா 20/5ன்னா அதுல ஒரு 10 நாள் 30 முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறது 33 நாள் இருக்கு. இன்னொரு மாசம் முடிஞ்சு. அப்ப 3/7 வரும். 25 26 27 3/7 வரும். அப்ப 3/7 அன்னைக்கு அவர் பிறந்தா கணக்கு போடுறது கரெக்ட். அதாவது பிறந்த தேதியோட வருஷத்தோட நம்பரை கூட்டி எது வருதோ அந்த தேதிக்கான ஜாதகம் தான் அந்த வருஷம் உங்களுக்கு வேலை செய்யும். இதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது, பக்காவா வேலை செய்யும். வெறும் நியூமராலஜியை விட அப்படி பார்க்கறது சிறப்பா இருக்கும். நம்ம சாஃப்ட்வேர்ல நீங்க உங்க டேட்டை போட்டவொடனே இந்த பக்கத்துல வருஷ ஜாதகம் வரும். அதுல கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு தசாபுத்தி சொல்லும். அதைத்தான் நீங்க தெரியாம செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எத்தனையோ பேரு
ஜோசியத்தை விரும்பாமலே ஜோசியம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷ ஜாதகத்துல புதன் மேல சூரியன் போயிட்டு இருக்கு, இல்ல சந்திரன் போயிட்டு இருக்கும் அந்த வருஷ ஜாதகத்துல. அவர் ஜோசியத்தை படிச்சுட்டு இருப்பார். அந்த வருஷ ஜாதகம் பொதுவான நியூமராலஜி பண்ண ஒண்ணு, வருஷ ஜாதகப்படி நியூமராலஜி பாக்குறது ஒண்ணு. சோ வருஷ ஜாதகப்படி பாக்குறது சால சிறந்தது. அடுத்து இப்பதான் கல்யாணம் தேவைங்களா? எப்படி 80வது கல்யாணம் வந்து கண்டிப்பா பண்ணுமா? 80 கல்யாணம் பண்ணணுமாப்பா? என்ன கேக்குறீங்க சார்? உங்க கேள்வி புரியல. இருந்தாலும் அவங்க கேட்கறது இதுவான்னு தெரியல. 60ஆம் கல்யாணம் பண்ணணுமான்னு கேட்டா 100% அவசியம் இல்லை. 70ஆம் கல்யாணமா அவசியம் இல்லை. 80ஆம் கல்யாணம் அவசியம் இல்லை. அப்ப எதுக்கு சார் தேவையில்லாம இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு எடுத்துட்டு போனா, முதல் ரூல் நம்பர் 1, பேரம்பேத்தி இருக்கிறவங்க, அதான் ஆணும் பெண்ணும் பேரம்பேத்தியா இருக்கிறவங்க அதை பண்ணலாம். அவங்க கையில தான் பண்ண சொல்லணும். அவங்க தான் செலவழிக்கணும். மகனை வச்சு 60ஆம் கல்யாணம் பண்றது வாய்ப்பு இல்லை. இது ரூல் நம்பர் 1. அப்படி யாராவது பேரம்பேத்தி வந்து அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களுடைய ஆயுள் பலம் குறையும். தாத்தா பாட்டி இன்னும் கொஞ்சம் இளமையா இருப்பாங்க. அப்படி ஒரு குழந்தை ஒரு ஆயுளை கொடுத்து அவங்க வாழணுங்கிற அவசியம் கிடையாது. 2, முக்கியமான ரொம்ப லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க, 60ஆம் கல்யாணம்னா ஆயுள் கட்டாயம் குறையும். அதுல எந்த மாற்று கருத்துல என்ன பொறுத்தளவுக்கு 60ஆம் கல்யாணத்துக்கும் 70ஆம் கல்யாணத்துக்கும் அட்வைசபிள் கிடையாது. ரொம்ப ரேரு. நான் நிறைய சீர் செஞ்சுட்டோம் பண்ணியாகன்னா பண்ணுங்க, ஆனா உடம்பு சரியில்லாம போகும்னு சொல்லித்தான் சொல்லுவேன். அடுத்து ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ராஜராஜன் சிறுகாயில இருந்து. ஐயா, அந்த கோவிலுக்கு வந்து தீபம் போடும் சொல்லுவாங்க. எனக்கு அந்த கொஸ்டின் எதுக்காக போட சொல்றாங்கன்னு புரியாது ஐயா. உங்க வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தீபம் தான் ஒரு தெய்வத்துக்கு வந்து ஒரு உணவு தீனி அப்படின்னு சொன்னீங்க. அக்னிதான் அதை பத்தி கொஞ்சம் தெய்வத்துக்கு உணவு. நீங்க வெறும் நீங்க படிக்கிற சக்கரை பொங்கல் வந்து எறும்புக்கு தான் போகும். அந்த அந்த நீங்க படைக்கக்கூடிய சுட இருக்க சக்கரை பொங்கல் வெப்பம் சாமிக்கு போகும். சூடு, வெப்பம், கொதிக்கிற தன்மை எல்லாமே தெய்வத்தோட உணவுகள். அப்ப நீங்க சூடா சக்கரை பொங்கல் படைச்சீங்கன்னா அந்த சூடு அதை எடுத்துக்கிறோம், ஆறுன உணவு எறும்பு கொடுத்துரும். தீபத்தை போறீங்கன்னா இந்த இருக்கு எண்ணெயோட கொதிகலன்னா அந்த நெருப்போட சக்தியை அப்புறம் தெய்வம் எடுத்துக்கிறோம், மத்தெல்லாம் நம்மகிட்ட விட்டுரும். ஒரு சாமிக்கு உணவு கொடுக்குற மாதிரி தான் தெய்வத்துக்கு எண்ணெய் போடுறது. சரிங்க. இன்னொன்னுயா, கடக லக்கணம் 6க்கும் 9க்கும் உடைய குரு வந்து 5ல் குருவும் கேதுவாக இருக்காங்கய்யா. ஜாதகத்தை கேட்கறீங்கன்னா கரெக்ட். ஜாதத்துக்கு பலன் கேட்கறது என்ன எல்லாரும் கேட்டா டைம் ஆயிரும். காமனா லாஜிக் கேளுங்க. லாஜிக் தான் ஐயா. குருவும் கேதும் 5ல் இருக்கிறாங்க ஐயா. சரி, இது என்ன கேட்குது, என்ன கேட்க வர்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த லாஜிக் குரு கேதும் 5ல் இருப்பதினால் நமக்கு எது மாதிரி ஒரு நடக்கும், நல்லது கெட்டதோ? இல்ல, குரு வந்து கடகலக்கணத்துக்கு 6க்கும் 9 கூடியவர். அவர் 5ல் இருக்காருன்னு சொல்ல வர்றீங்க, கரெக்டா? ஆமாய்யா, 5ல் கேது கூட சேர்ந்து இருக்காருங்கய்யா. நீங்க பிறந்த நீங்க சொல்ற ஜாதகம் 84 85லயோ பிறந்த ஜாதகமா இருக்குல்ல, 83ல பிறந்த ஜாதகமா இருக்கும். ஆமாங்கய்யா. அப்பனா அது உங்க ஜாதகமா தான் இருக்கும். ஆமாங்கய்யா, அதானே பார்த்தேன். இப்போ முதல் தனிப்பட்ட ஜாதத்துக்கு பலன் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அவருக்கு ஒரு சர்வீஸ் மனப்பான்மையை கொடுக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க தியானம் கத்துக்குங்க, நல்லது. அடுத்து வணக்கம் குருஜி. வணக்கம், சொல்லுங்க அதி. உபாசன தெய்வத்தை உணரலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. நிறைய அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உபாசனை பண்றவங்களுக்கு நீங்க பேக்ரவுண்ட் கட்டி இருக்கு. ஓகே சார். பாருங்க, உதாரணமா விநாயகர் நீங்க கும்பிடுறீங்க. விநாயகர் வந்து தெய்வத்துல உயர்ந்த தெய்வம். அதே நேரத்துல கிரகத்துல சுக்கிரனுடைய பிரதிநிதி. சுக்கிரன் இனிப்புக்கான தெய்வம். நீங்க விநாயகரை கும்பிட்டா கண்டிப்பா உங்க வீடு கூட எறும்பா இருக்கும், எறும்பு நிறைக்கும். முருகர் கும்பிட்டா வீடு கூட கொசுவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாம். அந்த தன்னுடைய விலங்கினங்களோ இல்ல ஊர்வனவோ பரப்புணவோ நம்ம வீடை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அதுல எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. நான் திருப்பூர் வந்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துல நான் இருந்த இடத்த எல்லாத்துக்கு பக்கத்துலயுமே மயில் இல்லாத நாளே கிடையாது, மயில் பார்க்காத வாரமே இல்லை. எப்படி ஒரு மாசத்துக்கு 2 முறை மயில் ஆடுறத பார்த்துருக்கிறேன். அதே எங்க ஊர்ல இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாலே மயில் இருந்திருக்கு. என்னடா காரணம்னா, எங்க தாத்தா வந்து ஒரு தீவிரமான முருக பக்தர். ஜஸ்தி வந்ததுன்னா எந்த தண்ணியும் குடிக்காம அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பார். அவருடைய எனர்ஜி அவருடைய சிலை இருக்கிற வரைக்கும் இருக்குது. இப்ப இந்த ஒரு 2 மாசமா தங்கச்சி பையன் அந்த சிலையை கொடுங்கன்னு கேட்க போயிட்டு வீடை சுத்தி வீடுகள் ஆரம்பிச்சிருச்சு. மயில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது.
எனக்கு இப்ப என்ன ஒரு பயம்னா, இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல எல்லாரும் வீட வந்து பக்கத்துல மயில் வராது, நம்ம விட்டு சிலை போறதுக்கான காலம் வந்துருச்சுன்னு தோணுது. அப்போ ஒரு தெய்வத்தை உபாசனை பண்றீங்கன்னா அதோட பறவை, அதோட ஊர்வன, அதோட பரப்பன, அதோட தாவரம், அதோடைய பச்சி எல்லாமே நம்ம பக்கத்திலேயே நின்று சொல்லிட்டு இருக்கோம். பக்கத்திலேயே நின்று சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பூரட நட்சத்திரம் வேலை செய்யுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அது ஒரு கதவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க போனா கதவு ஓப்பனா இருக்கும், கதவு மூடும், கதவு சரியா அழுத்த முடியாம தள்ள முடியாம இருக்கும். அப்ப நீ உபாசனை வாங்குற நாலு நட்சத்திரம் தெய்வம் எல்லாமே கூட டிராவல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல வர. கண்டிப்பா. அடுத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ஜாதகத்துல வந்து பெண் சாபம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஆணுக்கு தனியா கண்டுபிடிக்கிறது, பெண்ணுக்கு? ரெண்டு பேத்துக்குமே பெண் சாபம் வரும். ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் பார்த்துப்போம். அப்புறம் முதல்ல சாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு 8, 12வது வீட்டுலதான் சொல்லணும். ஒரு கிரகம் 4, 8, 12 இருக்கிறத நமக்கு சாபத்தை கொடுக்க போகுது. ஜாதகத்துல இருக்கிற பெண் கிரகம் எதுனா சுக்கிரன், சந்திரன், புதன். அப்ப நம்ம ஜாதகத்துல சந்திரன், புதன், சுக்கிரனோட தொடர்பு இருந்தது. ஏன்னா 8, 12 இருந்தா கண்டிப்பா பெண் சாபம் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல காசு தங்காது. இந்த பெண் சாபம் உக்கிரமா இதுக்குன்னா நம்ம ஜாதகத்துல சந்திரன் கேது, சந்திரன் ராகு சேர்க்கு, இல்லைன்னா சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது சேர்க்கும், இல்லைன்னா புதன் ராகு, புதன் கேது சேர்க்கும். இந்த 3 பெண் கிரகங்கள் ராகு கேதோட சேர்ந்திருந்தா சாபம் கொஞ்சம் உக்கிரமா இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? பெண்ணுக்கு சாபம் ஒரு மாசம் பென்ஷன் வருமே. எத்தனையோ பெண்கள் மாமியார் நிமிர்ந்து கூட பார்க்காம இருக்கிறாங்க, சொந்த அம்மாவுக்கு சோறு போடாம இருக்கிறாங்க. அது இடத்துல பெண் என்ன விதமான பெண் அப்படிங்கிறத நம்ம நவாம்சம் போய் பார்க்கணும். எந்த வருஷம், எந்த வயசு. இப்ப திரைக்காணம் போய் பார்த்தீங்கன்னா முதல் திரைக்காணத்துல இருந்தா குழந்தை, மத்தியம திரைக்காணத்துல இருந்தா ஒரு இளம்பெண், கடைசி திரைக்காணம் தான் முதுமையான பெண்ணு. எந்த பெண்ணு நமக்கு சாபத்தை கொடுத்தான்னு பாக்குறதுக்கும் நமக்கு திரைக்காணம் பயன்படுது. ஒரு விஷயத்த டீப்பா போறதுக்கு ஜாதகமும் கிளாஸ் இருக்கு. ஆனா நம்ம அந்த கிளாஸ்ல படிச்சுக்கலாம். வர்க்க ஜகத்துல அதான் நம்ம பண்ண போறோம். ஆனா நம்ம இப்ப பண்ண போற இந்த இது வந்து ஒரு கொஸ்டின் செஷன் மாதிரி போகணுங்கிறத சொல்றோம். இப்போ வர்க்க சக்கர கிளாஸ் சென்னை 5, 6, 7 3 நாள் இருக்கும். அது திரைக்காண்டை பற்றி சொல்லும் போது ஒரு பிரேத சாபம் எந்தெந்த திரைக்காண்டு எந்தெந்த வருஷம் வந்துச்சு, ஒரு பெண் சாபம் எந்தெந்த வருஷம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா பெண் சாபத்துக்கு பெண் கிரகங்களே காரணம். அதுவும் 8, 12 இருக்கும்போது மட்டும்தான் காரணம். கூட ராஜகிர சுரும்பது உக்குரமா இருக்குங்கிறது காரணம். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட். அடுத்து. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஜாமீன் கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா எந்த பாவகம் பாக்கணுங்கய்யா? ஜாமீனுங்கிறது லாபமா நட்டமாம்மா? லாபங்கய்யா. எப்பவுமே லாபத்தை பத்தி கேட்டா 11:1 கனெக்ட் இருக்கணும். சரிங்கய்யா. எனக்கு பணம் கிடைக்குமா, லாபமா நட்டமா? லாபம். எனக்கு வண்டி கிடைக்குமா, லாபமா நட்டமா? லாபம். எதை பத்தி அவங்க லாபமா கேட்டாலும் 1, 11 தொடர்பு தான் கிடைக்கும். அப்ப தசாபுத்தியோ கோச்சாரமோ லக்னாதிபதியும் 11 நெருக்கமா இருந்தாலோ தசாபுத்தியா இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்ல எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்கறாங்க, அது லாபம் கிடையாது. அப்ப அது 1, 8 தொடர்பு. அப்ப லாபத்தை பத்தி கேட்கும் போதெல்லாம் 1, 11 தொடர்பு இருக்கான்னு பாருங்க. நட்டத்தை பத்தி கேட்டாலாம் 1, 8 தொடர்பு இருக்கான்னு பாருங்க. லாபத்துல கொஞ்சம் லாபம்னா 1, 3 தொடர்பு. உதாரணமா நீங்க சொல்ற மாதிரி ஜாமீன் கிடைக்குமான்னு கேட்கறாங்க. ஒரு டெய்லி கையெழுத்து போடுற மாதிரி ஜாமீன் கிடைக்குன்னா 1, 3. அதாவது நீங்க கிடைக்கிறதுல முழு சந்தோஷம்னா 11, பாதி சந்தோஷம்னா 3. நீங்க கிடைக்கல முழு தூக்கம்னா 12, கொஞ்சம் தூக்கம்னா 6. அவங்க கேள்வி 4ஆ பிரிச்சுக்கங்க. கேள்வியில முழு தூக்கம் இருக்கா, அரை தூக்கம் இருக்கா, முழு லாபம் இருக்கா, அரை லாபம் இருக்கான்னு இல்லை. முழு லாபம்னா 1, 11 தான் சொல்றது. ரைட். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு தங்களை இன்னைக்கு சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்க ஆசீர்வாதம் கிடைச்சது. அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கட்டும். எங்க வாயிலையும் அந்த உச்சிஷ்ட மகா கணபதி தான் வருது. எல்லா நேரத்திலயுமே நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்ல வேண்டாம், சொல்லியாச்சு. நீங்க நேரடி கேள்விக்கு வாங்க. நல்லது நல்லது, மிக்க மகிழ்ச்சிங்க. இப்போ நம்ம காலதேச வர்த்தமானம் அப்படின்றது இப்போ பாக்கணுமா ஜாதகத்துல? அம்மா பாக்கணும்ல. காலை ஒரு 5 மணிக்கு எழுப்பி ஏன் சார் என்ன பஞ்சாங்க பயன்படுத்துறீங்கன்னு கேக்குறாரு. சரிங்க. இப்ப அது காலைல 5:30 மணி, நான் படுக்கும்போது 5 மணிக்கு தான் படுக்கிறேன், 5:30க்கு போகணும்னு கேக்குறாரு. நான் எரிச்சல் வருமா வராத சொல்லுங்க? கண்டிப்பா வரும். இது காலதேச வர்த்தமானம். அப்புறம் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கூப்பிட்டு கேட்கிறேன், சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா.
நீங்க நம்ம நண்பர் தானே? இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் காலதேச வர்த்தமானம். இது எந்த காலத்துல எந்த ஊருக்கு கேட்கணும்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து சிவகாசியில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். உங்களை வந்து நான் மீன் பிடிச்சி வீங்கன்னு சொன்னா சார் எப்படி சார் கடற்கரையில போய் மீன் பிடிச்சி விற்கிறீங்க? திருப்பூர்கார போய் மீன் பிடிச்சீங்கன்னா அவர் கோவப்படுவார். அப்ப தேசம்னா அந்த ஏரியாவுக்கு தகுந்த வழிச்சொல் வேலைகளை சொல்லணும்னு அர்த்தம். வர்த்தமானம்னா இது நடைமுறைக்கு சாத்தியமானதை பேசுறான்னு அர்த்தம். முதல்ல காலம் அறிஞ்சு பேசுறது. இந்த காலத்துக்கு தான் முதல்ல சொன்ன நைட் 2 மணிக்கு SMS போற ஒருத்தர் சார் பஞ்சாங்கத்தை ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப அது தப்பு, காலத்தை தவறா பயன்படுத்துறது. தேசம்னா அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான நடைமுறை உறவுகளை சொல்றது. வர்த்தமானம்னா நடைமுறைக்கு சாத்தியமானதை பேசுறது. சார் இதுக்கு 83 வயசுல என் கொள்ளு பேத்தி கல்யாணம் பண்ணும்போது இருப்பினாலும் ஒரு கேட்கறேன், ஒரு 40 வயசு கிழவன். 83 வயசுக்கு நீ என்னடா பண்ண போறேன்னு கேள்வி இருக்குங்களா? அது வர்த்தமானம். யூகம்னா இந்த கிரகம் குரு இங்க இருந்தாரு, இன்னொரு 4 வருஷம் குரு இங்க போவார்னு யூகிச்சு சொல்றது. அப்ப கால தேச வர்த்தமான யூக பேதம்னா இந்த மனப்பக்குவத்தில் உள்ளவங்களுக்கு இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாதுங்கிறது பேதம். இந்த 5 இருந்தா மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பேச முடியும், மத்தாலும் பேச முடியாதுன்னு அர்த்தம். அப்ப கால தேச வர்த்தமான யூக பேதம் உள்ளவர் தெரிந்தவர் தான் பக்குவமான ஜோதிடர்னு பேர். மத்த யாரும் பக்குவமான ஜோதிடர் கிடையாது. அதனால பயன்படுத்தணுமான்னு கேட்டா பயன்படுத்தணும். ரைட், அடுத்து. வணக்கம் ஐயா, லக்ஷ்மணன் பேசுறேன் சென்னையில. வணக்கம். உங்களுக்கு சந்திச்சதுல மகிழ்ச்சி. எனக்கு ஒரு மருத்துவ ஜோதிடத்துல சின்ன சந்தேகம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து குடல் புழுக்கள் ஏற்படுது. சில பேருக்கு இந்த மருந்து கொடுத்தாலும் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு சில குழந்தைங்களுக்கு. அது எதனால வருது? அது எப்படி? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு நோய் அப்படிங்கிறது டிஎன்ஏல ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது பிளட்லயே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தம் ஊற நோய் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சர்க்கரை எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு நேற்று சர்க்கரை இருந்துச்சு, நான் ஊசி போடுறேன் இல்ல மாத்திரை சாப்பிட்றேன், அப்புறம் என்னைக்கு சர்க்கரை வந்து கேள்வி கேட்டா அது ரத்தத்தோடைய ஆழ்ந்த இருக்கக்கூடிய முதல் செல்லுல இருந்தே உருவாகுது. ஒரு வியாதி ரத்தத்தோட செல்லுல இருந்தே வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நிரந்தரமான மருந்து கேட்காது. அப்ப ரத்தத்தை கியூர் பண்ணக்கூடிய, ரத்தத்துல இருக்கிற அணுக்களை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்து எடுத்தா தான் கேட்கும். அதுக்கு பேரு கல்பம்னு பேரு, இல்லைன்னா குரு மருந்துன்னு பேரு. அந்த குரு மருந்து சம்பந்தப்பட்டோ கல்பம் மருந்து சம்பந்தப்பட்டோ சாப்பிட்டா தான் அந்த வியாதி மறுபடியும் வராது. இல்லைன்னா வியாதி நீங்க கம்ப்ரஸ் பண்ணி தான் வைக்கிறீங்க, அழுத்தி தான் வைக்கிறீங்க, மறுபடியும் வரத்தான் செய்யும். அதை பார்க்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். ஒரு மருந்து என்ன விதமான மருந்து இருக்குன்னு 9ஆம் பாவத்தை 4ஆ பிரிச்சு விடுவோம். 9ஆம் பாவத்துல கூடிய 3வது பாகம், 3வது 7.5 பாகம், 15 22 டிகிரி வரைக்கும் உள்ள அந்த 3வது பாகம் தான் சொன்ன குறுமருந்துன்னு சொல்ற ஒரு பேர். அந்த குருமருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு தடவை சாப்பிட்ட வியாதி மறுபடியும் வரவே வராது. அடுத்து. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நம்ம வீட்டுல வந்து இந்த அக்னிஹோத்திரம் பண்றதுன்னா அது எப்படி பண்ணணும்? அக்னிஹோத்திரம் பண்றது நல்லது. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு அழுகக்கூடிய பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு தொடர்ந்து அக்னிஹோத்திரம் ஒழுங்கா பண்ணிட்டு வந்தா அந்த பொருள் அழுகும் தன்மையுடைய காலம் நீட்டிக்கப்படுது, அழுகாம கூட போகலாம். ஒண்ணு. என்னுடைய அனுபவத்துல என்னோட நண்பர் அக்னிஹோத்திரம் பண்றவர் இருக்காரு. அவர் என்ன செய்வார்னா, ஒரு தக்காளி பழத்தை எடுத்து அந்த அக்னிஹோத்திரத்துடைய கும்பத்துக்கு முன்னால வச்சு தொடர்ந்து அக்னிஹோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த 13 நாளா அந்த தக்காளி பழம் தன்னுடைய நிலையிலிருந்து எந்த மாறுபாடும் அடையல, அப்படியே இருந்துச்சு. நான் சொன்னேன், இல்ல ஏதாவது நீங்க அந்த டிப் பண்ணிருப்பீங்கன்னு, நீங்களே வாங்கிட்டு வாங்கினாரு. ஒரு 2 சோடி தக்காளி பழத்துக்கு 1 அக்னிஹோத்திரம் 1 தனியா வச்சோம். காலைல அக்னிஹோத்திரம் ஆரம்பிச்சிட்டாரு, முடிஞ்சது. இன்னைக்கு சாயங்காலம் தங்கியிருக்கோம். மறுநாள் போகும்போது அந்த அக்னிஹோத்திரக்கு முன்னால இருந்த அந்த தக்காளி பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தள்ளி வச்சிருந்த அக்னி பழம் அப்படியே சால்டா ஆயிடுச்சு, கொசன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த அக்னிஹோத்திரம் என்ன செய்யுதுன்னா, இந்த செல்லுகளுக்குள்ள போய் ஒரு கோட்டிங், ஓவர் கோட்டிங் மாதிரி புதுப்பிக்குதுங்க. அக்னிஹோத்திரம் பண்ற அந்த நபர் தன்னுடைய ஆன்மாவை மேலும் மேலும் புதுப்படுத்தி கொண்டே இருக்கிறார், புதுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி எங்க வச்சிருக்காருன்னு அர்த்தம். அது செய்யலாமனா 100% செய்யலாம். அது செய்யக்கூடிய சரியான முறையை இருந்து செய்யும் போது கூடுதல் பலம். தெய்வத்தை புடிச்சு வைக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் தான் பண்றாங்க. புடிச்சிருந்தா வச்சுக்கா அப்படின்னா பண்றாங்க. இன்னும் கிராமத்துல போய் பாருங்க, ஒரு சாணிய ஒரு குச்சியில எடுத்து இப்படி வைங்க, இன்னொரு இடத்துல சாணி கெட்டியா பிடிச்சி நமஸ்காரம் பண்ணிட்டு வைங்க. இதுல என்ன ஆகும்னா, இன்னொரு சாணியை நல்லா கெட்டியா டைட் பண்ணி அதுல ஒரு நெல்லு சொறி வைங்க. இந்த 3லையுமே ஒரே மாட்டு சாணியா இருக்கட்டும்,
முதல்ல கம்பியில எடுத்து ஒரு கத்தியில எடுத்து வச்ச அந்த சாணி என்னன்னா புழு பிடிச்சிரும், மறுநாள் ஸ்மெல் வந்துடும். ரெண்டாவது வெறும் உருண்டை மட்டும் பிடிச்சி வச்சு அதை பார்த்தீங்கன்னா பிச்சின்னா உள்ள பூரா புழு இருக்கும். நல்லா பிடிச்சி வச்சு மேல ஒரு நெல் வச்சதுல பார்த்தீங்கன்னா உடையவே தெரியாது. ஏன்னா அந்த பிடிமாட்டம் நெல் அக்னிஹோத்திரம் பண்ணுது, அந்த சாணிக்கே அது வேலை செய்யுது. அப்ப சாதாரணத்துக்கு எவ்வளவு வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கங்க. அதனால அக்னிஹோத்திரம் பண்றது சிறப்பு. அது உங்க ஆன்மாவை மேலும் மேலும் பக்குவப்படுத்தும், பதப்படுத்தும், வலிமைப்படுத்தும். விருப்பம் இருக்கவங்க செஞ்சுக்கலாம், கத்துக்கலாம், பழகலாம். ஹீலிங் பண்றவங்க அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஹெவியான அக்னிஹோத்திரம் கத்துக்கிட்டவங்க நல்லா தெரிஞ்சதுக்கு பின்னால் யாராவது ஹீல் பண்ணாங்கன்னா அந்த வியாதிக்கு வரையும் இவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்ப இவங்களோட பவர் 1000க்கு வந்தாங்கன்னா 100% நோய்க்கு போய் கேட்கலாம். இவங்க போன லட்சம் இருந்ததுன்னா ஒரு 1000% நோய் உள்ளவங்க போய் கேட்கலாம். ஸோ எனர்ஜி லெவல் ஹையா இருந்தா தான் ஹீல் போகணும், இல்லை போகக்கூடாது. இந்த அக்னிஹோத்திரம் அதெல்லாம் செய்யும். இன்னொன்னு, அந்த அக்னிஹோத்திரத்துல ரொம்ப டீப் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களை பார்த்து நாய் முதல்ல என்ன செய்யணும், தரையில தலை வச்சு கண்ணை தூக்கி பார்க்கும், நேருக்கு நேர் கண்ணை பார்க்கும், முறைச்சு பார்க்கும், கடிக்காது, உழைக்காது, தலையை குனிஞ்சுதான் பார்க்கும். வாழை ஆட்டோமேட்டிக்கா காலு கீழே கொண்டு வச்சு குனிஞ்சு பார்க்கும். அதுக்கு தெரியும் நம்ம பைரவர் வந்துட்டாருன்னு. அப்படியே ஒரு கருமாரி மாதிரி அந்த ஒரு மண்டல ஜோதி தெரியும்பாங்க. அந்த நாய் சத்தம் இல்லாம ஓரமா ஒதுங்கி போகணும், பக்கத்திலே வராது. அதுக்கு தெரியும் விசிபிலிட்டியா. பூனை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வராது, பம்பா கூப்பிட்டா கூட ஜம்ப் பண்ணி அடுத்த வீட்டுக்கு ஓடி போகும், நம்ம வீட்டு பக்கம் கிராஸே பண்ணாது. இதெல்லாம் அந்த அக்னிஹோத்திரத்துடைய மகிமை. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா சேவ் பண்ற பிளேட் அக்னிஹோத்திரத்துல வச்சு எடுத்து பண்ணுவாங்க. ஒரு பிளேடு 30-40 சேவிங் வரும்னு சொல்லுது. இப்படி அக்னிஹோத்திரம் நிறைய இருக்குது. அந்த பீஜ மந்திரத்தை பயன்படுத்தி அக்னிஹோத்திரத்தை பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படியே கை கத கத கதன்னு இருக்கும். இப்படி கிட்ட போனாலே முடி எந்திரிக்கும், நமக்கு அவ்வளவு ஃபீலிங் இருக்கும். அப்படி நிறைய சொல்லலாம். நான் இது 84 ஒருத்தர் போய் கத்துக்கிட்டேன். கத்துட்டு வந்த பிறகு நான் என்னோட தம்பி ரொம்ப முடியாம இருந்தார், போய் தொட்ட பிறகு அவர் ரெடி ஆயிட்டார். நான் போய் ரொம்ப நாள் முடியாம கிடந்தேன். அப்படி ஒரு ஆத்மா டிரான்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். ரைட், அடுத்து ஐயா, இப்ப கணவர் மனைவி 2 பேர் பேர்லயும் இடம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பூமி பூஜை போடும்போது யாரோட ஜாதகத்தை பார்க்கணும்? இது மனைவியோட ஜாதகத்தை முக்கியமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா நிலை கதவு அப்படிங்கக்கூடிய தலைவாசல் கதவு மனைவியோட பேர்ல தான் உத்தரவு வரப்போகுது. மனைவி பேர்ல இடமே இல்லை, கணவர் பேர்ல இடம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் கணவருக்கு பார்க்கணும். கணவர் 95% பத்திரத்துல பேர் இருக்கு, 5% தான் மனைவிக்குனாலும் அப்பவும் மனைவி தான் பேசும். 1% மனைவிக்கு அதுல பங்கு இருக்குன்னு அதுல எழுதியிருந்தாருன்னா மனைவி தான் பேசும். அதுல எந்த டவுட்டுமே பட வேண்டாம். ஒரு வாசல் நிலக்கதவை ஆண் 1,00,000 முறை பூஜை பண்றதுக்கும் பொண்ணு ஒரே ஒரு முறை பூஜை பண்றதுக்கும் சமம். அந்த இடத்துல என்ன செய்வோம்னா, நீங்க நிலக்கதை வைக்கிறவங்க யார்ட்டா கேட்டுப்பாங்க, 3 பேரு 5 பேரு 7 பேரு தொட்டு கொடுத்தா பூஜைக்கு எடுத்து வைப்பாங்க. அந்த 3 பேர் 7 பேர்ல 6 பேர் ஆம்பளை ஒரு பொம்பளையா தொட்டாதான் இந்த நிலக்கதை போய் நிக்கு நச்சுன்னு. அவ்வளவு எனர்ஜி இருக்கு. அது டோன்ட் அவுட். நீங்க வாஸ்து பூஜை பண்ணும்போது பெண்களை வெளியில போக சொல்லிட்டு ஆண்களை மட்டும் உட்கார வச்சு வாஸ்து பூஜை பண்ணுவாங்க. எள்ளு வச்சு பெரிய பச்சரிசியில கோலம் வரைஞ்சு 64 ஆயுதம் பூஜை வச்சு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நிலக்கோதை பண்ணும்போது எனர்ஜி லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா நீங்க அந்த வாஸ்து பூஜை நீங்களும் உட்கார்ந்து பாருங்க, நிறைய மாற்றம் தெரியும். ஸோ இடத்துல ஆணை விட பெண்ணுக்கு பலம் அதிகம். பத்திரத்துல பேர் இருந்தா தான் பலம் அதிகம், பேர் இல்லைன்னா சம பலம் தான், அதிகம்னு சொல்லக்கூடாது. உதாரணம், நானும் ஒரு இடம் வாங்குறேன், என் மனைவி பேர் அதுல இல்லைன்னா அவங்களை கூப்பிட்டு பூஜை பண்ண சொல்லலாம். அவங்க டைரக்ட் பவர் கிடையாது, என்னுடைய நாமினேட்டுங்கிறதுக்காக பண்றாங்க. பேர் இருந்துச்சுன்னா அதுதான் ஓனர், அதுதான் கடவுள். ரைட், அடுத்து. வணக்கம் சார். வணக்கம் சார். தசாபுத்திக்கு பாபா சாட்ல நம்ம பாக்குறோம். அதுல சில சமயம் 0 டிகிரில இருந்து 26 டிகிரிலேயே ஒரு பாவமானது முடிஞ்சிருக்கு. அடுத்தது 26ல இருந்து அடுத்தது போகுது. இந்த பாவாதிபதிங்கிறத ஆரம்ப புள்ளி வச்சு எடுக்கணுமா? என்ன எப்படி? அப்போ ஒரே லக்னம் டான்ஸ் 10 டிகிரி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிறோம். சரி சார். முதல் பாவத்துல 26 டிகிரி வச்சிருக்கோம். இல்ல லக்னம் 1 டிகிரி டான்ஸ்ல 1 டிகிரி லக்னம் ஆரம்பிக்குது. அதே விதத்துல 2ஆம் பாவம் 27 டிகிரி ஆரம்பிக்குதுன்னா 1ஆம் அதிபதியும் கூறுதான், 2ஆம் அதிபதியும் கூறுதான். சரி சரி. சில பாவங்கள்ல ஆரம்பிக்கவும் இல்ல முடியவும் இல்ல, அவர் பாவாதிபதியா வரமாட்டார். சொந்த சாட்டியே வச்சுக்கிறோம். 1 டிகிரில லக்னம்
27 டிகிரி 2ஆம் பாவம், கும்பத்துல 2 டிகிரில 3ஆம் பாவம்னு வச்சுக்கிறோம். இப்போ அப்படியே 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் வரும், 9ஆம் பாவம் சந்திரனை விட வராது. ஓகே. அப்ப நம்ம உறுதி என்ன செய்ய போறோம், சந்திரனுக்கு இங்க வேலை கிடையாது, பாவாதிபதி இயக்கம் கிடையாது. லக்கணத்தோடைய ஆரம்ப புள்ளி எங்க விழுதோ அவரே அந்த பாவத்தோட கீ. ரைட். நன்றி சார். சார் தசா புத்தி அந்தரம் இந்த 3ல சில சமயம் அந்தரம் வேலை நடக்கும்போது அந்த அந்த பலனை வந்து ஷார்ட் டைம்ல செஞ்சுட்டு போயிருது. சோ இவங்களோட வெயிட்டேஜ் இருங்க, அந்தரத்தோட பலன் எப்ப கிடைச்சாலும் நீங்க அந்த ஃபீல் பண்றதுக்குள்ள மறந்துடுவீங்க. அப்படிங்கிற போயிடும். புத்தி நான் கொடுக்கறது தான் உங்களுக்கு ஆள் மனசுல வந்து ஸ்டோரேஜ் ஆகும், லைட்ஸ் இருப்பீங்க. திசை கொடுக்குற பலன் நிரந்தரம் கிடையாது. திசை கதவை திறந்து வைப்பார், புத்திநாதன் சப்ளை பண்ணுவார், பில்ல வாங்கி போடுற வேலையை மட்டும்தான் அந்தரம் செய்யும். ஒரு ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹோட்டல்ல தசாநாதன் கதவை திறந்தா தான் சமைக்க முடியும், சப்ளை பண்ண முடியும். அது சப்ளையர் யாருன்னா புத்திநாதன். அங்க இலை எடுக்கிறது பில்லு போடுறது யாருன்னா அந்தரநாதன். உங்களுக்கு சாப்பிடப்பட்ட இலை எடுத்தாலும் இலைகளுக்கு கவனம் இல்லை, அந்தரநாதனை பற்றி கவலைப்படாதீங்க. அது கொடுக்கறது வந்து உங்களுக்கு 10% உணர்வு தான். புத்திநாதன் 85% உணர்வு கொடுக்குறாரு, மிச்சம் இருக்க 5% தசாநாதன் கொடுக்குறாரு. ஒரு திசை தன்னோட நட்சத்திரத்திலையும் கொடுக்கலாம், தான் நட்சத்திரம் நின்ற கிரகத்து மூலியம் கொடுக்கலாம்னு பயங்கர கன்ஃபியூஸ் இருக்கும். புத்திநாதன் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரைட்டா கொடுத்துருவாரு, இந்த வச்சுக்கப்பா அப்படின்றாரு. திசை கொடுக்கும்போது என்ன செய்வாருன்னா, சித்தப்பாட்ட போய் வாங்கிக்க, அப்பாட்ட போய் வாங்கிக்க, அண்ணன் வருவாரு, கொரியர் அனுப்புறேன், இப்ப 1000 பதில் சொல்லும். அந்தரநாதன் வந்து என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு குறைவா கொடுக்கும். புத்தி வந்து இந்த வச்சுக்க டயர்ட்டா கொடுத்துரும். அதான் இந்த 3 மிகப்பெரிய புத்திமான் பலவான். மிகப்பெரிய நிகழ்வுகள், கல்யாணம், இறப்பு, அப்ப அந்தரத்தை பேஸ் பண்ணி பெரிய நிகழ்வுகள் நடக்கும். எல்லா நிகழ்வுகளுக்குமே புத்தியான் பலவான். நீங்க சாப்பிடுறதுல இருந்து மேல போற வரைக்கும் அனைத்துக்கும் புத்தி பலவான். புத்தி அனுமதிக்காம, நல்லதுக்கு தசை அனுமதிக்காம புத்தி வேலை செஞ்சிருக்கு, அந்தரம் அனுமதிக்காம புத்தி வேலை செஞ்சிருக்கு. ஆனா புத்தி அனுமதிக்காம அந்தரம் வேலை செய்யாது, புத்தி அனுமதிக்காம தசையும் வேலை செய்யும். உங்களுக்கு டைரக்ட் வியூ அவர் தான். உங்க ஜனாதிபதி தசையா இருக்கலாம், பிரதமர் அந்தரமா இருக்கலாம், ஆனா வியூவை கையெழுத்து போடாம யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்படிங்கிற வச்சுக்கு. ரைட். வணக்கம் குருவே. வணக்கம் சார். குருவே, ராகு கேது மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன செய்யும் குருவே? அதே மாதிரி நீச்சல் கிரகம் திக்பலம் பெற்றார். இங்க பாருங்க, முதல்ல ஒரு கேள்வி பார்ப்போம். ராகுகேது மையப்புள்ள கூடிய கிரகம் தன்னோட உணர்வு வெளிப்படுத்தாது, அது இருந்த மாதிரி தெரியாது. உதாரணமா ராகுவோட மைய புள்ளியில சனி இருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த சனியுடைய காரத்தும் அதை விட்டு வெளியேறிடும், அந்த ஜோசியர் அந்த ஜாதக கிளைண்ட விட்டு வெளியேறிடும். அதை அனுபவிக்கிறதா தன்னோட வாழ்நாள் கூட இழந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் அது கொடுக்கும். ஸோ ராகுடைய மைய புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒண்ணு. 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? சரி, அடுத்து. இல்ல குருவே, திக்பலம் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சு திக்பலம் அடைஞ்சுன்னா அது மறுபடியும் பழைய கேள்வி நல்லா பாருங்க. திக்பலம் பெற்றவரும் எவ்வளவு பலவீனமானாலும் தன் பலனை தராமல் போகாது. நீங்க அனுபவிக்கிற விஷயத்தெல்லாம் மாற்றம் இருக்க மொழியா பலனை கொடுக்காம உறுதியா போகாதுன்னு அர்த்தம். அடுத்து சார் கேளுங்க. அடுத்து. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயசு வந்துருதுங்க. ஆணுக்கு வந்து லேட் மேரேஜ். வயசுக்கு வந்துட்டாங்களா இல்ல கிட்டத்தட்ட வந்துட்டான்னு கருதப்படுறோமா? 30 வயசுக்கு மேலேயே வந்துடுது. கிட்டத்தட்ட இல்லையே, வயசு வந்தாச்சு, அதெல்லாம் கிட்டத்தட்ட வயசு வந்தாச்சு. அப்போ வந்து ஒருத்தருக்கு குரு தசையும் ஒருத்தருக்கு சுக்கிரன் தசையும் நடக்குது. அப்ப புத்திநாதன் 6-8ஆவே இருக்குது. அப்ப அந்தரத்தை ஃபாலோ பண்ணி திருமண பொருத்தத்துக்கு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். திருமண பொருத்தம் கொடுக்குறீங்க, திருமண பொருத்தம் கொடுக்குறீங்க, பொருத்தம் தான் கொடுக்குறோம். தாராளமா தசை புத்தி அந்த எது இருந்தாலும் கொடுங்க. திருமணத்தை தாலி கட்டுற நேரத்துக்கு புத்தினால மட்டும் பாருங்க. ஒண்ணு, உங்களுக்கு 6-8ல கூடிய கிரகம் கல்யாணத்தை பண்ணி வைக்குது அப்படின்னா அந்த திருமணத்துல நீங்க சந்தோஷம் அடைய போறது இல்லைன்னு சொல்லுங்க. அது நீங்க எதுக்கு வாழ்ந்த ஜென்மத்தோடைய ஒரு அடையாளத்தை பஞ்சு பண்ணிட்டு போக போறீங்க, அவ்வளவுதான். நீங்க 2ஆம் பாவம் கல்யாணம் ஆகுது அப்படின்னா அது 7க்கு 8 அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்காரர் இருந்துட்டு போக போறாருன்னு அர்த்தம். அதனால நீங்க திருமணம் தாலி கட்டி ஊருக்கு அறிவிக்கக்கூடிய அந்த அங்கீகாரமான காலம்
புத்திநாதன் இல்லாம நடக்காது. கொடுக்கலாம், கேள்வி பதில் கொடுக்கலாம். அடுத்து ஐயா, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த வாசியோகத்துல மேல்நிலை அடையறதுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு வேணுங்க? எப்பவுமே அபரிவிதமான வித்தைகள் 9ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டது. சரி. வாசியோகம் பேக்ரவுண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க, எக்கோ அடிக்குது. நீங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டீங்க, மேல்நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அப்படின்னா 11ஆம் பாவம் சம்மந்தப்படணும், 7ஆம் பாவம் சம்மந்தப்படணும். இப்ப நான் தியானம் கத்துக்கிறேன்னு வச்சுக்கிறோம். முதல்ல என்னுடைய மனைவி வந்து தியானம் கத்துக்க போகணும்னு அனுமதிச்சா மட்டும்தான் ஆன்மா ரெடி ஆகும். ஆமா, நீங்களாம் சாமியார் ஆகி விளங்குச்சு அப்படின்னா அங்கேயே உயிரில கிடையாது, மேல்நிலை கிடையாது. ஒரு தவத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னரை சந்தோஷப்படுத்தி இருக்கணும், அவங்க பர்மிட் பண்ணியிருக்கணும். இல்லாம உயிரிலை கிடையவே கிடையாது. நீங்க வாசியோகம் கத்துக்கிறதுக்கு காரணமான பாவம் 9ஆம் பாவம். 7ஆம் பாவம் அனுபவிச்சா அதுல இருந்து வாசியத்தோட உயிர்நிலைக்கு போகலாம். 11ஆம் பாவம் சமாதி வரைக்கும் போகலாம். நீங்க இருந்த இடத்துல நீங்க இருக்கிறதே தெரியாம வாழணும்னா அது 12ஆம் பாவம். சமாதியில நிம்மதியான நிலைன்னு தேரு. சரி, இதை என்ன சார் செய்யுது வாசியோகம் அப்படின்னா, நீங்க அவங்களை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க கடிச்சு வச்சா கூட அட இவ்வளவு கடியில சுகம் இருக்கா அப்படின்னு தோண வைக்கும். ஸோ அது வாசியோகத்துங்கிறது ஒரு பிரீத்துல ஒரு சுவாசத்துல கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஜாதத்தை வாசியோகக்காரங்க பார்த்துட்டு சொல்லிட்டா அந்த ஜாதத்தில் நடக்காத பலன் கூட நடக்கும். ஏன்னா அந்த கிரகம் வந்து உட்கார்ந்து மூக்குல உட்கார்ந்து சொல்லும். எங்க வாத்தியார் வந்து வாசியோகி தயானந்தான்னு சொல்லுவோம், குருநாதர். அவர் அடிக்கிறத வகுப்புல சொல்லுவார். 99 அவர்கிட்ட கிளாஸ்ல இருக்கோம். அவர் சொல்றாரு, நான் எந்திரிச்சு கேட்கறேன், இன்னைக்கு எனக்கு லீவு கிடையாது கம்பெனில, இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்டா நான் போகணும்னு. உன் கம்பெனில இன்னைக்கு லீவு உட்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இருந்தாலும் லீவ் கம்பெனி இவருக்கு இங்க கொஞ்சம் லீவ் விட்டாரு. இருந்தாலும் குருநாதர் எடுத்து பேச முடியாதுனால பேசாம இருந்து அன்னைக்கு நைட்டு கம்பெனிக்கு போறேன். என் கம்பெனி லீவு, ஏன்னா பாய்லர் ரிப்பேர் லீவ் விட்டாங்கன்னு. அவர் எப்ப லீவுன்னு சொன்னாரோ அந்த நிமிஷத்துல பாய்லர் ரிப்பேர் ஆயிருக்கு. வந்திருந்தாலும் வேஸ்ட் தான் இருந்தாங்க. அப்பாடம் மறுபடியும் கிளாஸ் போய் சொன்னேன், நீங்க சொன்ன மாதிரியே தாங்க பாயில் ப்ராப்ளம் தான். அப்ப சொன்னா ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களை அறியாம ஒதுக்குற வேலையை அந்த வாசி செய்யும். அடுத்து ஹலோ, குட் மார்னிங் குருஜி. கேட்க முடியுதா? நல்லா கேட்க முடிகிறது. புத்தாண்டு வாழ்த்துக்கள் குருஜி. என்னோட கொஸ்டின் வந்து கொஞ்சம் சின்னதுதான். ஆக்சுவலா என்னோட ஃபேமிலியில வந்து என்னோட தாத்தா அவங்க முன்னோர்கள் வந்து குலதெய்வத்துக்கு இணைய ஒரு குடும்ப தெய்வமாய் ஒரு கோவில் ஒண்ணு கட்டியிருந்தாங்க எங்க வீட்டுக்கு இதாப்புல. ஸோ அதை வந்து நாகஜோதி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு மதுரையில் இன்னும் நாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் இப்போ வந்து வெளியூருக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து என்னோட சந்ததியோட முடியக்கூடாது, இன்னும் அதை வந்து தொடரணும்னு நான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதை வந்து நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், அதுக்கான கொஞ்சம் சஜஷன்ஸ் சொல்லுங்க குருஜி. 2 தெய்வத்துக்கும் வேற வேற வித்தியாச அளவு இருக்கு. குடும்ப தெய்வங்கிறது உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் தெய்வமா இருக்கும். அடுத்த அளவுக்கு மட்டமா கூட தெரியலாம். குலதெய்வம் கூட உங்களுடைய குலத்துக்கே தெய்வமா இருக்குது. அது வந்து பன்மை, பலரால போற்றப்படக்கூடியது. குடும்ப தெய்வத்தை கும்பிடும்போது உங்க குடும்பத்துடைய அடையாளம் அழியவே அழியாதுங்க, வாரிசு இல்லாம போகாது. ஏதேனும் ஒரு குழந்தை நம்ம குடும்பம் அப்படி திருப்தி ஆகிட்டு இருக்கும், பொருளாதாரத்துல குறைஞ்சே வராது. குடும்ப தெய்வத்தை கும்பிடும்போது கண்டிப்பா நிம்மதி கிடைக்கும். குலதெய்வத்தை கும்பிடும்போது நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 2க்கும் வித்தியாசம் வேற வேற. குடும்ப தெய்வத்தை எடுத்து வழிபடலாம்னா கட்டாயம் வழிபடலாம், உங்க அடையாளம் அழியவே அழியாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் குடும்ப தெய்வத்துக்குன்னு தனியா கோயில்லாம் வேண்டியதில்லை, சும்மா பாக்ஸ் வச்சு கும்பிட்டா கூட போதும். அதனால குலதெய்வத்தை கும்பிடும்போது அவர் இடம், பொருள், ஏவல் எல்லாமே இருக்கணும். கேள்வியில குடும்ப தெய்வத்தை கும்பிடலாம்னா கும்பிடலாம், அது கோயில் கிட்டத்தான் கும்பிடணும் அவசியம் இல்லை, உங்க வீட்லயே வச்சு கும்பிடலாம். ஆனா குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடுறதுதான் சரியான விஷயம். உங்க தாத்தா பாட்டி கும்பிட்டுனா தொடர்ந்து கும்பிடுறது நல்லது. ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு பலகை வச்சு கோலம் போட்டு அதுல ஒரு பெட்டி வச்சு கும்பிட்டா கூட குடும்ப தெய்வம் உட்கார்ந்துக்கும். அதுக்கு தனியா அவங்க மட்டும் வந்து பிரிச்சு பார்க்க விரும்பாது. நீங்க குடிக்கிற கஞ்சியவே அதை குடிச்சுக்கிறோம். குலதெய்வம் அப்படி செய்யாது. அது படையல்னா படையல் தான், மேலம்னா மேலம் தான், அப்படி அடம்பிடிக்கும். குலதெய்வம் எப்பவுமே ராணி மாதிரி, குடும்ப தெய்வம் எப்பவுமே வீட்டு பெண் மாதிரி. 2க்குள்ள வித்தியாசம்.
போதுமா? சொல்லுங்க சூசன், கரெக்டா என்ன போதுமா பதிலு? ரைட், ஓகே. அடுத்து வணக்கம் குருஜி. இவ்வளவு எரிச்சல், சொல்லுமா. தெரியல குருஜி. குருஜி, இப்போ HCLD கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை பெறும்போது கோச்சார வருட கிரகங்கள் பயணிக்கும் போதுதான் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெறும்போது அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த ஹஸ்பண்ட் மேல அந்த பொண்ணுக்கு விருப்பங்கள் குறையுது அப்படின்னு பாக்குறோம். இதுல எது வந்து ஆழமான பலனை கொடுக்கும்? அந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை அந்த விருப்பம் குறையிறது தான் ஆழமா பதில் சொல்லும். HDLDங்கிறது பெர்த்து பூரா இருக்குதுமா, பிறந்ததுல இருந்து மண்டே போற வரைக்கும் இருக்குது. குரு செவ்வாய்ங்கிறது கணவனா இருந்து குழந்தையா இருக்க, குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டா மாறிடும். எப்பவுமே HDLDங்கிறது டே 1ல இருந்து டே டெட் வரைக்கும், டே எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்க பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை. இந்த குருச்செவ்வாய் பரிவர்த்தனை அப்படிங்கிறது அவருக்கு அந்த பையன் குழந்தையா இருக்கிறது, அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணி போயிட்டா மறுபடியும் நீங்க வீட்டுக்கு வந்து அட்டாச் ஆயிடுவீங்க. இது காலம் இருக்கு, அது காலம் இல்லை. ரைட். அடுத்து ஐயா ஜோதிசங்கர் பேசுறீங்கய்யா. ஐயா இப்போ இந்த விதி மதியால் விழலாம் இருக்குதுங்கய்யா. சில பேர் வந்து பார்த்தோம்னா இந்த பரிகார பூஜை பண்ண கொஞ்சம் நடக்கல அப்படிங்கிறாங்க. என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கய்யா? அது ஒரு சிம்பிள் லாஜிக் பாருங்க. எல்லா விதியுமே மதியால் வெல்ல முடியாது. எல்லா வண்டியுமே ரோட்ல குழுந்தமா போகும்னு சொல்ல முடியாது. வண்டியோட டயரை பொறுத்து, ரோடை பொறுத்து. அதனால விதியை மதியால வெல்லணுங்கிற அமைப்பும் விதிக்குள்ள தான் இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி பரிகாரம் செஞ்சு பழிக்கல அப்படின்னா அவர் ஜாதத்துல அஷ்டம அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு, செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த பரிகாரம் பண்ணாலும் கேட்க. அப்ப பரிகாரம் பண்றதுக்கு அவர் ஜாதத்துல ஒரு கிரக அமைப்பு இருக்கணும். அதை ஜோசியர் தான் பார்த்து சொல்லணும். உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லணும். அது சொல்ல தெரியல, அது பார்க்கலன்னா தப்புதான், வாய்ப்பு இல்லை. அதனால விதியை மதியால் வெல்ல அவர் சொல்லிக்கலாம், வெல்றதுக்கு கிரக அனுமதிக்குதான்னு பார்க்கணுமே, அது வேணும் இல்லை. அதனால வெல்ல முடியுமான்னு கேட்டா வெல்றதுக்கான காரக அமைப்புகள் ஜாதத்துல இருக்கான்னு பார்த்துட்டு வெல்ல முடியும்னு தேர்ந்தெடுத்தா 100% வெல்ல முடியும். நீங்க வெல்றதுக்கு முன்னால வழிபடணும். ஒரு போருக்கு பின்னால் போருக்கான வழிபடணும். இந்த வழி நம்ம ஜாதகம் தான் கொடுக்குது. அதனால சார் கோயில் போய் நடக்கலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது 8ஆம் இடத்தினாலேயோ இல்ல 8ல நிக்கிற கிரகத்தினாலேயோ இல்ல செவ்வாயினாலேயோ தடை செய்யப்பட்டிருக்குன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நான் ராமேஸ்வரமே குழந்தை பெற்றுக்கணுமோ ரொம்ப கேட்குது. சிம்மலக்கணம் 5க்கு 8 கூட ஒரு எங்க போயிருந்தாலும் குழந்தைய பெற்றுக்க முடியாது, டாக்டர்கிட்ட போ. அது வந்து வெறும் பரிகாரத்தினால குழந்தை பெறாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. 8ஆம் இடம் என்பது நீங்க செய்யக்கூடிய வழிபாட காம்ப்ரமைஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடாத பாவம், ஏற்றுக்கொள்ள விடாத பாவம். ரைட். அடுத்து ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஒரு பிலாசபிக்கலான ஒரு சந்தேகம் ஐயா, ரொம்ப நாளாவே இருக்கு. ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து ஒரு பிறந்த கால கிரகமும் கோச்சார கிரகமும் தீர்மானிக்குதுங்கிற மாதிரி இருக்குங்கய்யா. இப்போ ஒரு சில சமயத்துல அது ஒரு பிராப்தத்தை அனுமதிக்காது, ஒரு பிராப்தம் இல்லாம இருக்கலாம். ஒரு மனிதனோட உழைப்பும் முயற்சியும் அந்த பிராப்தத்தை அனுமதிக்குமா, அடைய முயற்சிக்குமா? வாய்ப்பே இல்லை. அந்த உழைப்பும் இதுவும் அதுக்கும் நம்ம ஜாதகம் ஒத்துழைக்கணும். நீங்க ஜாதகம் எப்படி ஒத்துழைக்கணும்னு வச்சுக்குவோம். ஜாதகம் வந்து டெய்லி வயசாகிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க வயசு உணர்வு குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப உடம்பு ஒத்துழைக்கணும், மனசு ஒத்துழைக்கணும், உடல் வாங்க ஒத்துழைக்கணுமா வேணாமா? ஆமாங்க ஐயா. இப்ப நான் என்னுடைய கதையை சொல்லிடுறேன். நான் 100 புக் எழுதணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தேன். ஆனா என்னோட உடல்நிலை இப்ப 100 புக் எழுத முடியுமான்னு தெரியல, அவ்வளவு டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. இப்ப என்னோட பயிற்சி முயற்சி 20 மணி நேரம் படிக்கிறேன், குறை சொல்ல முடியாத அளவுக்கு படிக்கிறேன், எழுத முடியல. இப்ப என்ன செய்யுதுன்னா என்னோட பிறந்த கால ஜாதகம் போச்சு, போடா ஓய்வுக்கு போடான்னு சொல்லுது. அப்ப அந்த ஆசைகள் அதான் சொன்னேன், எப்ப நிறைவேற ஆசைகளோ இல்ல வழிகளோ வருதுன்னா நம்ம ஜாதகம் அனுமதிக்காத போது முயற்சி நமக்கு சோர்வை கொடுக்குது. எல்லா முயற்சிக்குமே நம்ம பிறந்த கால ஜாதகத்துல அனுமதி இருக்கணும். இல்லாத ஒண்ணு நமக்கு நடக்கவே நடக்காது. சரிங்க, அதாங்க சந்தேகம். நன்றி ஐயா. நன்றி. இல்ல சார், நிறைய ஆணவம் இருக்கணும். அந்த ஆணவத்துக்கு உண்டான கிரகம் எது? யாருக்கு இருக்கு? இல்ல மனிதன்ட்ட எல்லாத்தையுமே இருக்குதானே அந்த ஆணவத்தை ஒடுக்குற கிரகம், இல்ல ஆணவத்துல இருக்கக்கூடிய கிரகம்? அது எல்லாத்துலயுமே இருக்குது. அதான் வேறுபட்டே இருக்கு. இந்த ஆணவத்தை குறிக்கிறது செவ்வாய். இப்ப உங்க ஜாதத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிற உங்க அப்பா ஆணவத்துல இருக்காருன்னு சொல்லலாம். சந்திரன் செவ்வாய் இருக்க உங்க அம்மாவுக்கு ஆணவம் இருக்குன்னு சொல்லலாம். அது உங்ககிட்டயும் இருக்கும்.
எப்போ உங்கள்கிட்ட இருக்கும்? நிர்வாகத்துக்கு போகும்போது நீங்க ஆணவக்காரன் நடந்துட்டு இருந்தீங்க. அன்பு காட்டுற மட்டும் ஆணவம். சந்திரன் செவ்வாய் இருந்தா அன்பு காட்டுல இருப்பீங்க. புதன் செவ்வாய்னா உங்க தங்கச்சிட்டு ஆணவம் இருக்கும். நீங்க படிக்கும்போது ஆணவமா இருப்பீங்க. செவ்வாய் ஆணவத்தை தரக்கூடிய கிரகம். அது எந்த கிரகத்தோடு இருக்கோ அந்த காரகத்துவத்தை போய் நீங்க தொடும்போது உங்களுக்கு ஆணவம் வந்துடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆணவம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது. சட சாம்பிராணி இல்ல மட சாம்பிராணி யார சொல்லுவாங்க? ஆணவம் இல்லாமன்னு சொல்லுவாங்க. ஒரு ஈகோ நமக்கும் எனக்கும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு கர்வம் இருக்கணும்னு. அதுக்கு பேர் தான் சார் வேற வேற. கெத்து கர்வம்னு. ஆனா ஆணவம் தான் அதுவும். பற்றுன்னு சொல்றாங்க, ஜாதி கொலைன்னு சொல்றான். ஆணவ கொலைன்னு என்ன அர்த்தம்? அவன் ஜாதியில இருக்கிற பற்று தான். எல்லாத்துக்குமே ஒரே காரணம் என்னன்னா, எனக்கானது எனக்கானது எனக்கான அடையாளம் எனக்கான உரிமை. இந்த எனக்கானன்னு வரும்போது அங்க ஆணவம் வந்தாச்சு. பொசசிவ். அடுத்து ஐயா வணக்கம். நான் சென்னையிலேருந்து கௌரி பேசுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்போ ஒரு தசா நடக்குதுன்னா அது காலப்பகைன்னு ஒரு சொல்றாங்க. அந்த காலப்பகைன்னு இந்த தசை நடக்கிற முழுக்க இருக்குமா? அதனுடைய பலன் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த முதல்ல காலப்பகைன்னா என்ன அப்படின்னா, அந்த பலனை அது கொடுக்காம விடாது. இப்போ உதாரணமா சுக்கரதசை நடக்கும் 50 வயசுனா 52 வயசுல சுக்கரன் காலப்பகைக்கு வருவார். சந்திரன் வந்து பிறந்த அன்னைக்கே காலப்பகை ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரணமா சனி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாரு. அனுசம் பூசம் உத்திரட்டாதி பிறக்கிறான்னு வச்சுக்கிட்டோம். முதல் 2.5 வருஷம் அதுக்கு காலப்பகை தான் அந்த சனி தசை. ஒண்ணு. 50 வயசுல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு 54 வயசு சுக்கரதசை வந்துச்சுன்னா அது காலப்பகை. காலப்பகை கொடுக்கக்கூடிய காலத்துல அந்த கிரகம் கொடுக்குற பலனை கொடுக்கும். ஜாதகர் அனுபவிச்ச ஃபீலே இருக்காது. நல்ல கார்ல போகும்போது தூங்கிட்டு போயிட்டு வந்து மதுரை தாண்டிட்டா அடாடா கவனிக்கலையேங்கிற மாதிரி அந்த நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா சந்தோஷமான உணர்வு கிடைச்சிருக்காது. புரிஞ்சுதாமா? ஒரு கல்யாண காலத்துல காலப்பகுதினா கல்யாணம் நடந்த மாதிரியே இல்லை, கடத்திட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காலப்பகைங்கிறது பலனை கிடைக்கும். கிடைச்ச பலனை சந்தோஷமா அனுபவிக்க முடியாம பகையா நிற்கும். ஒண்ணு. இன்னொன்னு, உங்களுக்கு ஒரு காலப்பகை ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லும் ஒரு 50 வயசுக்காரு காலப்பகை நடக்குது. வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடவுள்கிட்ட போறாரு, கடவுள் வேலை கொடுத்துருவாரு. எங்க இருந்தாலும் வேலைக்கு போவியா போன்னு. ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகும்போது அவன் சக்கரை பேஷண்டா இருப்பான். அவர் சக்கரை வேதிக்காரப்ப அவனுக்கு போய் இனிப்புல வேலை போட்டு கொடுப்பாரு. எல்லா இனிப்பும் அவனுக்கு கூப்பிடு, வா வா சாப்பிடு சாப்பிடு டேஸ்ட் பண்ணு. சாப்பிட்டா படுத்துக்கிடுவான். அப்ப அவனுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த மனப்பூர்வம் அனுபவிக்க முடியாத தன்மையை தான் காலப்பகைன்னு நம்ம சொல்றோம். திரும்ப திரும்ப சொல்றோம். ரைட். அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் ஐயா. 5ஆம் அதிபதி ரொம்ப கெட்டு போயிருந்தது, இல்ல அஸ்தங்கம் ஆயிருக்கு, இல்ல 5ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிருச்சுன்னா அப்ப இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தோட இருக்கும் போது அவங்களுக்கு என்னங்க ஐயா சொல்லணும்? அவங்களுக்கு உடனே பரிகாரம் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி. ரொம்ப கெட்டு போச்சாமா? ஆமா ரொம்ப இதுவா இருக்குங்க. அவங்க வீடு குடும்பமே அந்த மாதிரிதான் இருக்கு. பார்க்கும் போதே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்னொரு உணர்வு பற்று. சரிங்க ஐயா. மீட் பண்ணிக்கீங்க. சவுண்ட் இறைச்சிருக்காங்க. 5ஆம் இடத்துல கூட ஒரே ஒரு விஷயம் ஆழ்ந்த பற்றுங்க. பற்றற்று இருங்க. எந்த தொந்தரவு வராது. நீங்க பாருங்க, ரொம்ப பிடிச்ச காதல் உணர்வு 5ஆம் பாவம், ரொம்ப பிடிச்ச மந்திரம் 5ஆம் பாவம், ரொம்ப பிடிச்ச குழந்தை 5ஆம் பாவம். அப்படி 5ஆம் பாவத்தில் ரொம்ப பிடிச்சதெல்லாம் இருக்கு. வெறும் அன்புங்கிறது 5ஆம் பாவம். கெட்டு போயிட்டா அது பொசசிவ்ங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயத்த நல்ல விஷயமா சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். பற்றற்று இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது மட்டும் செய்ய போகுதுன்னு அர்த்தம். ரைட். அடுத்து அவங்க என்ன செய்யணும் ஒரு கேள்வியை கேட்டாங்க. அங்கதான் வந்து சேத்திர வழிபாடு. சேத்திரம்னா புகழ்பெற்ற தெய்வங்கள் உள்ள ஊரை சேத்திர வழிபாடுன்னு சொல்லுவோம். ஏன்னா குலதெய்வம் இருக்கும்போது தேவையான ஒரு குறிப்பிட்ட பாவம். அதன் மூலியமா அடுத்து பிறக்கிற ஜெனரேஷனுக்கு 5ஆம் பாவம் கிடையாது. இவங்களுக்கு அந்த 5ஆம் பாவத்தில் வரக்கூடிய துன்பம் குறையும். ஸோ சேத்திர வழிபாடு சால சிறந்தது. அடுத்து குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்ஸ்மா. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ராசிக்கல் பத்தி கேட்கணும். நியூமராலஜி பத்தி. நியூமராலஜி படிதான் ராசிக்கல் போடணுமா, இல்லைன்னா சில பேர் அவங்க ஜாதகம் வச்சு போடணும் அப்படின்றாங்க. ஜாதகத்தை ஒப்பீட்டுக்கு வச்சுக்கலாம்.
ஆனா பிறந்த தேதிக்கான கல் தான் அட்வைசபிள். இப்போ பிறந்த தேதியில இருக்கிறவங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருந்ததுன்னா ஜாதகத்துல எப்படிமா? இப்போ பிறந்த தேதி இப்போ வந்து புதன் தான் வராரு ராசிக்கல் அப்படின்னா புதன் அஷ்டமாதிபதியா இருந்ததுன்னா அப்ப நம்ம சஜஸ்ட் பண்ணலாமா சார் ராசிக்கல்? இங்க பாருங்க, அஷ்டமாதிபதிக்கும் ராசிகளுக்கும் சம்மந்தமே இல்லை. பூர்ண பலனா கொடுக்க மாட்டார். பூர்ண பலனை உறுதியை கொடுக்க மாட்டார். இப்படி வச்சுக்கிடுவோம். நீங்க பிறந்த தேதி ஒரு 6ன்னு வச்சுக்கிடுவோம், சரியா? உங்க ஜாதகத்துல சூரியனோ சுக்கரனோ நல்லா இருக்காரு, சுக்கர நட்சத்திரமோ சூரிய நட்சத்திரமோ நல்லா இருக்காரு, அப்படி வச்சுக்கிடுவோம். ஆனா அந்த பிறந்தேதி 6ங்கிறது அந்த ஹார்ட் பலவீனம் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த பிறந்தேதிக்கு. அப்ப நீங்க சுக்கரனுடைய கல்லை நீங்க போடுறீங்க, யோகம் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஹார்ட் வீக் ஆயிடும். அப்ப நம்ம என்ன நம்ம ஜாதகத்துல இருதயத்துக்கு குறிக்கக்கூடிய பாவங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டா ஒரு 25% செக்யூரிட்டி பண்ண முடியும். பிறந்த தேதிய நல்ல டீப் அனலைஸ் இருந்திருந்தா மட்டும்தான் நம்ம ஜெம்ம பத்தி உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா போய் செய்யக்கூடாது, நமக்கு தப்பு வந்துடும், சரியா? முதல்ல அவங்க கேட்ட கேள்வியில ஜெம் அப்படிங்கிற ஒரு கல் ஸ்டோன் சொல்றது அது ஒரு பென்சிலின் வடிவம், அருங்கோண வடிவம். அதை டைரக்டா நம்மளோட கிட்னிக்கோ ஹார்ட்டுக்கோ பிரெயினுக்கோ போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒளிவீச்சுக்களை வீசுது. ஸோ அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி அதோடைய வேகம் ரொம்ப உள்ள ஆழ்ந்து போச்சு அப்படிங்கிற போது நம்முடைய உணர்வுகளை அது கடுமையா பாதிக்கும். கல்லு போடுறதுன்னா கரெக்டா போடணும், இல்லை போடாம இருக்கிறது அட்வைசபிள். சரி, என்னன்னு இதை பத்தி கேட்டாங்க. அதுலயும் பாருங்க, பர்டிகுலர் பிறந்த தேதிக்கான பேரு, நேரம், தேதி, கிழமை எல்லாமே பிறந்த தேதி சார்ந்துதான் இருக்கணும். அதை பார்த்தா அனுசரித்து எடுக்கணும். பிறந்த தேதிக்கான கல்லை போடும்போது தான் உங்களுக்கு பூர்ண பலனை ஷார்ட்டா தெரியும், இல்லை லேட்டா தான் தெரியும். அடுத்து ஜி வணக்கம் ஜி. ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ்மா, சொல்லுமா. கிரகப்பிரவேசம் அந்த ஹோமம் எல்லாம் பண்றோம்ல ஜி, அந்த சாம்பல் இருக்க அந்த வீட்டுக்கு எடுத்து போய் வைங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க துபாய் கொண்டு வந்திருக்கேன். அது வெளியே வைக்கலாங்களா? எங்க வெளியே எனக்கு மாட்ட முடியாது, கதவுக்கு வெளியே. சோ அது உள்பக்கம் மாட்டிக்கலாமா இல்ல பூஜை ரூம்ல வைக்கலாங்களா? பாருங்க, துபாய் சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க தாராளமா வீட்டுக்குள்ளேயே வச்சு மாட்டிக்கலாம், தப்பு இல்லை. அந்த ஹோம புகையில நீங்க சீந்தில் கொடி அப்படிங்கிற பொருளை அதிகமா பயன்படுத்தி இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வைக்கிறது நிறைய பலனை கொடுக்கும். கடல் பாசியை நிறைய பயன்படுத்தி விளைவிக்கிறது நிறைய பயன் கொடுக்கும். அவங்கள்ட்ட லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க, காமனா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க பொருள் அவங்களுக்கு எனக்கு தெரியாது, என்ன பொருள் தெரியாதுன்னா கதவுல இருந்து 3 அடிக்கு உள்ள போகாம பார்த்துக்கணும். ஓகே, அப்ப உள்பக்கம் மாட்டி வைக்கலாம், தாராளமா மாட்டிக்கலாம். நீங்க கதவு டோர்ல இருந்து 3 அடி டிஃபரெண்ட், அதை தாண்டி போகக்கூடாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார். இந்த அஷ்டமாதிபதி தசை நடக்கும்போது சனி தசையா வருது மிதுன ராசிக்கு, ரொம்ப படுத்துது. அது 4ல இருந்துன்னா 4ஓட பலனை செய்யும். 9ல கிரகம் இருக்கு, அதனால அதனுடைய பலனை செய்யாது. 8ஓட பலனை செய்யும் நீங்க ஒரு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி பலன் கொடுக்கும் சார்? நீங்க என்ன லக்கணம் சொல்றீங்க? நீங்க நம்ம சந்தேகத்துல தனிப்பட்ட ஜாதகத்தை பலன் கேட்கக்கூடாது. சனி வைக்கிறது இல்ல, அஷ்டமாதிபதி இன்னைக்கு கீழே விழுந்துட்டேன் சார். அந்த ரூலை கவனிச்சுக்கிடுவோம். ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையை தெளிவா செய்ய போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, அவர் 8ல இருந்தாருன்னா 8ஆம் வீட்டு பலனை தான் அவர் 60% கொடுக்க போறாரு. அவரோட ஆதிபத்தியத்தை வந்து பேக் எண்ட்ல கொடுக்க போறாரு. இப்ப 4ல இருக்குது. 4ல அப்போ 19 வருஷத்தை 3ஆ டிவைட் பண்ணா 60% பலன் 4ஆம் வீட்டு பலன் செய்வார். ஆமா, 8ஆம் வீட்டுல கிரகம் இல்ல, 9ல கிரகம் இருக்கு. 9ஆம் வீட்டு பலன் செய்யவே மாட்டாரா? 9ல கிரகம் இருந்தா செய்ய மாட்டார். அப்ப இப்ப 8ஆம் வீட்டு பலன் தான் செய்துட்டே இருப்பாரு. சிம்பிள் லாஜிக் மட்டும் சொல்றேன். ஒரு கிரகம் தன் நின்ற வீட்டு பலனை முழுசா செய்ய போகுது. ஒண்ணு, தன்னோட வீடுகள்ல இருங்க, தன்னோட வீடுகள்ல கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு வேலையை செய்ய போகுது, இருந்தா அந்த வேலையை செய்யாது. ஆமா சார், இருக்கக்கூடிய வீட்டுல 19 வருஷமும் இருக்கக்கூடிய வீட்டு வேலையை செய்யுமா? ஆமா, தன்னோட நீங்க என்ன கேள்வி நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. சனிக்கு 2 வீடு, ஒண்ணு மகரம் கும்பம். சனி வந்து மீனத்துல இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, சனி மீனத்து வேலையை உறுதியா செய்ய போறார். அதுல எந்த மாற்றத்துல இல்ல. 19 வருஷம் செய்வாரான்னு கேள்வி எனக்கு. இருங்க, கேளுங்க. ஓகே ஓகே. சனி மீனத்துல இருக்கிறார், மீனத்து வேலையை அவர் செய்ய போறார். அவர் எவ்வளவு காலம் செய்ய போறான்னு பார்க்கும்போது கும்பத்தையும் மீனத்தையும் மகரத்தையும் பார்க்க போறோம். மகரத்திலையும் கிரகம் இல்லை, கும்பத்திலையும் கிரகம் இல்லைன்னா 19 பலனை 3ஆ டிவைட் பண்ணிக்கிற போறோம்.
மகரத்திலையும் கும்பத்திலையும் கிரகம் இருந்தா 19 வருஷத்து பலனையும் மீனத்துல தான் செய்ய போறாரு. மகர கும்பத்தை மைண்ட்ல தூக்கிடுங்க. அந்த வீட்டு பலன் அவர் எந்த விதத்திலையும் செய்ய மாட்டார். அவர் செய்யற பலனுடைய சாயல் மகர கும்பத்தோட சாயலா தெரியும். அவ்வளவுதான். அந்த தோற்றம் தான் தெரியும். செயல் வந்து மீனத்தோட செயலை தான் செய்யும். ரைட். அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த ராகு காலம் சூரிய உதயத்தை வச்சு எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா சாயந்தரம் ராகு காலம் அதை வச்சு எடுக்கும்போது இந்த சூரிய அஸ்தமனத்தையும் தாண்டி போகுது. பொதுவான பஞ்சாங்க பேருங்களை 6 மணி to 6 மணி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதுல ஏதாவது ஒரு நுட்பமான வேலை செய்ய போறீங்க, உதாரணம் படுகொச்சி மாதிரி விஷயத்த கவனிக்க போறீங்க, இல்ல ராகாலத்தை வச்சு உட்பிரிவு பிரிக்க போறீங்கன்னா மட்டும் சூரியத்துக்கு எடுத்துக்கணும். சூரிய அஸ்தமனம் தாண்டி போகலாம், தப்பு வராது. ஓகே, நன்றி. நன்றி. அடுத்து குருவே சரணம். ஐயா, ஒருத்தர் கோயில் கட்டுறதுக்கான கிரக அமைப்பு எதுங்க ஐயா? கொத்தனார் இருந்து கட்ட போறாரா இல்ல பணம் கொடுத்து கட்ட போறாரா? பணம் கொடுத்து கட்ட போறாருங்க ஐயா. சரி, அவருக்கு சூரியன் செவ்வாய் குரு சேர்க்கதான் அந்த கோவில் கட்டுறதுக்கான மூல காரணம் அமைப்பு. பாவகம் ஐயா? சிவராஜ யோகம்னு பேரு. பாவகத்தில் 9-11. சிவராஜ யோகம் வருது. குரு செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை பார்வை தொடர்பு இருந்தால் அவர் வீடு கட்டுற பாக்கியம் அவருக்கு இருக்கு. அவர் கட்டலாம். சரிங்க, நன்றி. நன்றி. ஐயா குருவே சரணம். குருவே சரணம் சார். சொல்லுங்க ஐயா. ஆண் பெண் ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் ராகு கேது கூட நெருக்கமா பாகை முறையில இல்ல 3-11 இருக்கிறப்ப அது திருமண பொருத்தம் பார்க்க போறப்ப அவங்க மன வாழ்க்கை பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரியுதுங்க. இதுவே ராகு கேதோட காரக தொழில் அவங்க இருந்தாங்கன்னா பாதிப்போட அளவு குறையலாம். இல்ல அந்த மாதிரி ஜாதகங்களை செலக்ட் பண்ணலாம். ஆமா, உதாரணம் பிவிசி பைப் நிறுவனத்துக்காரர்கள் சொல்லுவாங்க, செவ்வாய் சுக்குந்தாக இருந்தா கூட அவர் இன்னும் பாதிக்காது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக்லயே இருக்கிறார். ஆனா அவரோட 55 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்கின்ல கிட்னில அந்த பிவிசியோட தாக்கம் இருக்கும். ஓகேங்க. அந்த ராகுக்கு சரிங்க. அந்த காரகங்களை தொழில் இல்லாட்டினா வேற எதுவும் நிவர்த்தி இருக்குங்களா ஐயா? இல்ல. நன்றி. நன்றி. அடுத்து ஐயா, 9ஆம் இடமோ இல்ல குருவோ பாதிக்கப்பட்டிருந்தா குரு அருள் கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கல் வருமா? அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றது? இவர் 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க நம்பி. ஒண்ணு, குருவாய் இருக்கிறது, குரு அருள் பெறுறது. குரு அருள் பெறுறதுக்கு 9ஆம் மட்டும் காரணம் இல்லை. லக்ன பாவம் காரணம், 3ஆம் பாவம் காரணம், 5ஆம் பாவம் காரணம். குருவாய் இருக்கிறதுக்கு மட்டும் 9ஆம் பாவம் மட்டும் போகும். கிளியரா என்ன? உங்க லக்ன பாவம் நல்லா இருந்தா கூட குரு அனுகிரகம் கிடைச்சிரும். 3ஆம் பாவம் நல்லா இருந்தா கூட குருட்ட போய் சாஸ்திரம் மனுச்சு ஏத்துக்கிறதுன்னு சொல்லிடுவீங்க. 5ஆம் பாவம் தான் கூட அனுகிரகம் கிடைச்சிரும். ஆனா நீங்க குருவா இருக்கிறதுக்கு 9ஆம் பாவம் தேவைப்படுது. கிளியரா புரியுதா? புரியுதுங்க. ரைட். அடுத்து சொல்லுங்க. அடுத்து குட் மார்னிங் சார். சொல்லு சிஸ்டர். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சொல்லுமா சிஸ்டர், சொல்லு. சார், இப்ப நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது என் பையனை நீட் படிக்க வைக்கலாமா, கண்டிப்பா மெடிசன் சீட் கிடைக்குமா, மெரிட்ல படிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்த உடனே நச்சுன்னு இந்த பையன் மெடிசன் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எப்படி? அதுக்கு முக்கியமான கார கிரகம் குருவும் சுக்கிரனும். பயாலஜிக்கல் உடலை சம்பந்தப்பட்ட விஷயத்த படிக்கணும்னா குரு சுக்கிரன் இருக்கணும். அது லக்னத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் மெரிட் 1, லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தா மெரிட் 2. குவாலிட்டிங்கிறது லக்னத்தோட சம்பந்தப்படுது. 2வது, விருட்சத்தில் நிற்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிரகம் தசா புத்தியை நடத்தாம ஒரு நீட்டுக்குள்ள போக மாட்டார். இந்த 3 தான் விதி. 3ல நமக்கு 2 மேட்ச் ஆனா ஓகே. வேற டவுட் சார்? கேளுங்க. முருகபதி சார். குரு வாழ்க குருவே துணை. குருவே துணைக்கு குருவே வாழ்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். மாற்று மதத்தை சார்ந்தவங்க, அதாவது ஒரு முஸ்லீமோ இல்ல கிறிஸ்துவர்களோ வராங்க ஜாதகம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வழிபாடு முறை சொல்றது, எப்படி இந்த பரிகார விஷயங்கள் எல்லாம் பாருங்க. முதல்ல அவங்க எந்த மதத்தை சார்ந்திருக்காங்கிறது தெரிஞ்சு கேளுங்க. ஒரு கிருஷ்ணன் இருந்தாங்கன்னா நிறைய மெழுகுவர்த்தி போட்டு மெழுகுவர்த்தி தீபத்தை சொல்லலாம். அதுல எந்த டவுட்டும் வராது. அது ஒரு முஸ்லீமா இருந்தாங்கன்னா ஒரு போர் வாங்கி கொடுங்க, ஒரு ஏழைகளுக்கு அதை செய்யுங்க, இதை செஞ்சலாம். ஆனா 2 பேர்த்தையுமே காமனா தான தர்மம் நிறைய பண்ண சொல்லுங்க. இல்லாதவங்களுக்கு, இல்லாத குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, நோயாளிகளுக்கு செய்ய சொல்லுங்க. இதுல மதம் முக்கியமானது இல்லை.
அவங்க 2 பேரும் நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது தான தர்மத்துல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கும், செய்ய சொல்லலாம். அது ஒன்னே போதுமானதுன்னு அர்த்தம். நம்ம இந்து மதமா இருந்தா நம்ம கோயில் பத்தி நிறைய தெரியுங்கன்னா அதை சொல்றோம். இப்ப என்கிட்ட ஒரு முஸ்லீம் வந்தாருன்னு வச்சுக்கிறோம், இல்ல ஒரு கிறிஸ்டின் வந்தாருன்னு வச்சுக்கிறோம். அவங்க சொல்றது உங்களோட ஆலயத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து நிறைய தானத்தை பண்ணுங்க, தர்மத்தை பண்ணுங்க. அந்த தர்மம் நீங்க பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கணும். வருஷத்துக்கு 3 முறை கட்டாயம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் இதே தேதியில கூப்பிடுங்க, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுங்களா சார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லாத ஆள் பாக்கி இல்லை. ரைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் எம்பெருமா அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும், நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரழிவையும், பிரபஞ்ச ஞானத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ஓகே, சரிம்மா. தேங்க்யூ ஜி. பாய்.